மட்டுமே. சேருவதும் சேராததும் உங்கள் விருப்பம். இதில் எந்தவித கட்டாயமும் இல்லை. வணக்கம் உண்மையான உறவுகளே, உங்கள் உறவான கிளின்டன் பேசுகிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் எஸ்பிஓ ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ்பிஓ வித்ட்ரால் கொடுக்க போகிறாங்க. எஸ்பிஓவில் ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. எஸ்பிஓவில் பிடிஓ ஆஃபீஸர்ஸ் வர போகிறாங்க, டீம் லீடர்ஸ் வர போகிறாங்க. கண்டினியூவாக நமக்கு ஒர்க் இருக்க போகுது. இது எல்லாம் ஓகே. ஆனால் இது எப்போ நடக்கும்? இனிமேல் தினசரி அப்டேட் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ முழுவதும் சத்தம் கொடுத்த நபர்களுக்கு மட்டுமே. திடீர் சத்தம் யார் கொடுத்தா? பிடிஓ ஆஃபீஸர்ஸ் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததில் இருந்து ஒவ்வொரு இடங்களையுமே ஒரு குறிப்பான ஒன்று நாம் குரூப்பில் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டா நாம் பிடிஓ ஆகலாம் அப்படின்னு இருப்பாங்க. இந்த ஆசை உங்களுக்கு எத்தனை நபர்கள் உருவாக்கி விட்டாங்கன்னு தெரியாது. இந்த வீடியோ மூலமாக நிறைய நபர்களுக்கு சொல்கிறேன். பிடிஓ ஆகிறதுக்கு என்ன தகுதிகள், அதில் ஒரு தகுதிகள் கண்டிப்பாக டீமை கைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது மட்டுமே அந்த தகுதிகளாக இருக்காது. ஏற்கனவே 30 நபர்களை கொடுத்தா பிடிஓ ஆகலாம் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, இன்னும் அவங்களுடைய திறமைகள், அவங்க ஒரு டீமை கைட் பண்ணுறது எப்படி, இன்னும் பல வகையான திறமைகளுக்கு எதிர்ப்பு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் ஒவ்வொரு குரூப்லேயும் இன்வால்வ் ஆகி அவங்களோட ஆக்டிவை காமிக்கணும். நான் அந்த பிடிஓ ஆகிறதுக்கு நான் ஆக்டிவாக காமிக்கணும் தான் இருக்கிறாங்க. இது எல்லா நபர்களும் கிடையாது. வழக்கமாக ஒரு நபர் அந்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னு ஒரு சங்கடத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க சங்கடங்களுக்கு ஒரு சத்தம் எப்போவுமே கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த நபர்களும் இருப்பாங்க. உண்மையான உழைப்புக்கு எதிர்பாராத வெற்றி நிச்சயம். ஆனால் இதில் எத்தனை பேர் எதிர்பார்த்து பண்ணுறீங்க? இது எதுவுமே வேணாம். இப்போ கூட நீங்கள் பிடிஓ கிடையாது, நான் பிடிஓ ஆகலை, ஆனால் என்னோடய ஆக்டிவிட்டி அங்கே பேசணும்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு வாழ்க்கையில் இந்த பயிற்சிகள் கூட நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வெற்றி அமையும். அது எஸ்பிஐக்குள்ளே கூட அமையும். எதையுமே எதிர்பார்க்காதீங்க. சில கம்ப்ளைண்ட்ஸ், எவ்வளவு நாள் அமைதியாக இருந்துட்டு இவங்கெல்லாம் இந்த டீமை கைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேம் செட் பண்ணுறாங்க சார். இது டோட்டலாக ப்ரைவேட்டில் வந்த கம்ப்ளைண்ட். இது எல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ராங்காகவே பேசுகிறேன், வெளிப்படையாகவே பேசுகிறேன். நீங்கள் நடிப்புக்காக அந்த இடத்துல உழைக்கிறீங்கன்னா, நடிப்புக்காக அந்த இடத்துல ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பண்ணுறீங்கன்னா, நடிப்பில் கூட உங்களுக்கு ஆக்டிவ் வருது. அப்போது உண்மையாக நீங்கள் ஆக்டிவாக இருக்கலாம், உண்மையாக நீங்கள் உழைக்கலாம், உண்மையாக உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது. அந்த தகுதியை நடிப்பாக இல்லாமல் இயல்பாக மாற்றுங்க. உங்களோட வாழ்க்கை மாறும். ஏதோ ஒரு ஆரம்ப கட்டம் தான் உங்களோட வாழ்க்கையில் மாறும். இந்த ஆசை உங்களோட ஆரம்பமாக மாறி இருக்குது. அந்த ஆரம்பம் கண்டிப்பாக முடிவடையக்கூடாது. நிச்சயம் நீங்களும் ஏதோ ஒரு இடத்துல வெற்றி பெறலாம். அதுலேயும் பிடிஓ ஆஃபீஸர்ஸாக எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரியாது. வர எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். முடிஞ்சளவுக்கு எல்லாரையும் பாதுகாப்பாக, பாதிப்பு இல்லாமல் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட எல்லாருமே கொண்டு நல்லபடியாக போங்க. எந்தவித கோபங்களும் எதுவுமே இல்லாமல் கொண்டு போங்க. புதிய நபர்கள் எவ்வளவு பேர் தான் எவ்வளவு கோபத்தில் உங்கள் மேலே திணிச்சாலும் எதையுமே பொருட்படுத்தாதீங்க. இன்றைக்கி நிறைய நபர்கிட்ட நீங்கள் அவமானப்பட்டு நிற்கலாம். எஸ்பிஓக்குள்ளே ஒரு நபரை சேர்த்து விட்டு தன்னோட மானம் போச்சேன்னு, அந்த மானம் கண்டிப்பாக ஒரு நாள் உங்ககிட்ட பிடிக்கும். எஸ்பிஓ ஆக்டிவாக இருக்கிற டைம் எத்தனையோ இடங்களில் ஏமாந்து இந்த இடங்களை விட்ட பெயரை சம்பாதிச்சவங்க நிறைய பேர். அந்த நபர்களில் நீங்களும் ஒரு நபராக கண்டிப்பாக வரதான் செய்வீங்க. என் அனுபவம் உன்னில் அன்பிடும். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.